அண்ணா விஷ்ணு அண்ணா. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணவா? நீங்க பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈபேர்டை பத்தி க்ரோனஸ்ட் மூலியமா கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் தெளிவா ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச ஈபேர்டை உங்களுக்கு கொஞ்சம் பகிரணும்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஈபேர்ட்ல அண்ணா சொன்ன மாதிரி அவர் முன்னாடி எல்லாம் நோட் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்ப நம்ம வந்து மொபைல் ஆப்ல கூட வந்துருச்சு. அது நீங்க கையில யாரும் இப்போ மொபைல் இல்லாத ஆளுங்களே யாரும் கிடையாது. ஸோ மொபைல் ஆப்லயே ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு பறவைய பதிவு பண்ணலாம். உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பறவையை பதிவு பண்ணலாம். நீங்க எந்த இடத்துல போனாலும் பதிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்ப நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு. செலியன் அண்ணா சொன்ன மாதிரி. ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த நிகழ்வோட முக்கியத்துவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈபேர்ட் அதோட முக்கியத்துவத்தை சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஒரு ஒரு 10 வருஷ டேட்டா அண்ணா கையில வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா, அதை கூட பதிவு பண்ற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் உள்ள போய் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுல நான் லாகின் பண்றது எப்படின்னு நான் பிபிடி ரெடி பண்ணோம். ஆக்சுவலா அது இதுல ஒர்க் ஆகல. ஸோ நீங்க நார்மலாவே லாகின் பண்ணிக்கலாம். அதுல நான் சைன் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதா? இல்லண்ணா இல்ல. ஸ்கிரீன் நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. ஓகே. இப்போ தெரியுது. இப்பதான் தெரியுது. இப்போ தெரியுது. ஓகே. இந்த மாதிரி ebird.org போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல நீங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கணும். இந்த கிரீன் கலர்ல உள்ள கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கணும். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு மெயில்ல பாஸ்வேர்டு வரும். நான் இப்போ அதை டீட்டெயிலாக சொல்லி தரல, ஏன்னா அந்த அந்த பிபிடி ஒர்க் ஆகலை. ஸோ இந்த உங்கள் நேம் கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உங்கள் இமெயில் ஐடியில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சைன்இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அது மேலேயே சைன்இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் நம்ம அந்த வந்த பாஸ்வேர்டை வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ லாகின் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பறவைகள் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ற அந்த டேட்டா இதில் இருக்கும். எத்தனை செக்லிஸ்ட் போட்டிருக்கேன் நான். அதாவது செக்லிஸ்ட்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு பறவையை பார்த்துட்டு பதிவு பண்ணுற அந்த ஒரு சில பதிவை வந்து ஒரு செக்லிஸ்டாக எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுக்கு நம்ம இந்தியாவில் ப்ரோட்டோக்கால் எப்படி சொல்கிறாங்கன்னா ஈபேர்டில் 15 நிமிஷம் தான் போடணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 10:15 அந்த செக்லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். திருப்பி 10:16 ஒரு செக்லிஸ்ட் ஆரம்பிச்சு திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரோட்டோகால் சொல்லித்தராங்க. அதில் சொல்லியிருக்கிறாங்க 15 மினிட்ஸ் செக்லிஸ்ட் தான் போடணும். ஏன்னா நீங்க ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், பார்த்த பறவையே திருப்பி வந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நம்ம ப்ரோட்டோகால் வந்து 15 மினிட்ஸ் செக்லிஸ்ட் தான் போட சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஈபேர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணணும், பேர்டை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேர்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ட்ரு பண்றது இங்க ஒரு சரியான தகவலை நம்ம கொடுத்தாதான் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எல்லோ பில்ட் பேப்லர் அப்புறம் ஜங்கிள் பேப்லர் இருக்கு. அதுக்கு ஒரு சில மாற்றங்களே அதுக்கும் இதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. மேபி நிறைய பேர் இங்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க இருக்கலாம். நான் அந்த பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காண்டி சொல்கிறேன் இது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா பேர்ட்ஸை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈபேர்டில் வந்தால் ஈபேர்டில் பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த செக்லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுல போட்டோஸும் போட்டுக்கலாம். நீங்க பார்த்த பறவைகளை போட்டோஸாவும் இங்க போட்டுக்கலாம். அதுவும் கூட நீங்க போட்டுக்கலாம். உங்க மொபைல்ல கால் ரெக்கார்டு வச்சு
ஆப்ஷனை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க தெரியுதா? என் கர்சர் தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த கடைசியா எப்படி பதிவு பண்றதுன்றத கடைசியா சொல்லித்தரேன். நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோர் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, இது என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப எல்லோ பில்டு பேப்லர் சொன்னோம்ல, அப்ப எல்லோ பில்டு பேப்லர் இங்க டைப் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த எல்லோ பில்டு பேப்லர். நீங்க இப்படி என்டர் பண்ணோன்னே எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இங்க கீழே மேப் தெரியுது பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த மேப்ல நீங்க பாத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். எத்தனை பேர் இங்க பதிவிட்டு இருக்காங்க, ஈபர்ட்ல எத்தனை பேர் பதிவிட்டு இருக்காங்க, ஈபர்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கும். நான் ஒரு 94 பதிவு நான் போட்டிருக்கேன். நான் போட்டது வந்து ஒரு 194 இருக்கு. ஓவராலா 99,817 பதிவு வந்திருக்கு. போட்டோஸ் பாத்தீங்கன்னா எத்தனை போட்டோஸ் போட்டிருக்காங்கன்னா 1544 போட்டோஸ் போட்டிருக்காங்க. நீங்க இந்த போட்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னாலும் மேல இந்த இருக்குல்ல, இதுல என்னன்னா இதுல பெஸ்ட் போட்டோஸ் தான் உங்களுக்கு போடுவாங்க. நல்ல தெளிவான போட்டோஸ் இருந்தாதான் இதுல உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதுல செட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல 1544 போட்டோஸ் இருக்கு. கால் ரெக்கார்ட் நான் ஒரே ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஈபர்ட் மொத்தமா, அதாவது வந்த ரெக்கார்ட் மொத்தமான நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 202 கால் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கீழே அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட கால்ஸ், போட்டோஸ் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க ஒரு சிலர், அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பார் சார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல சூஸ் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் கூட கொடுத்து பார்க்கலாம். நான் அதுவும் காட்டுறேன். தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டேன். இது நம்ம ரெசிடென்ட் பேர்டா மைக்ரேஷன் பேர்டா அப்படின்றத இதை வச்சு பார்த்துக்கலாம். பாருங்க, இதுல இந்த ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. ஸோ அது நம்ம லோக்கல் ரெசிடென்ட் பேர்டு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி எடுத்துக்காட்டா அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. ஸோ இதே நான் அந்த ரேஞ்சை கூட நான் மாத்தலாம். இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் எங்க டிஸ்ட்ரிக்ட் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். இப்ப நான் விருதுநகர்ல இருக்கிறேன், விருதுநகர் ராஜபாளையத்துல. ஸோ இதுல நீங்க விருதுநகர்னு அடிச்சீங்கன்னா விருதுநகர்ல எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்றதும் வந்துடும். விருதுநகர்ல ஓவராலா 728 போட்டிருக்காங்க. அதுல நான் 182 போட்டிருக்கேன். 14 போட்டோஸ் போட்டிருக்காங்க, 2 கால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்துடும். விருதுநகர் அது க்ளோஸ்அப் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. இங்க ஒயிட்டா இருக்கிறதுலாம் பார்க்கல. இந்த ஒயிட்டா இருக்க ரேஞ்ச் தெரியுதா? இங்க எல்லாம் அதாவது பார்க்கலன்னா அங்க யாரும் போய் அந்த இடத்துல பதிவிடலை அப்படின்றத. ஆமா, அதுதான் அர்த்தம். ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லோ பில்ட் பேப்லெட் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இங்க போயிட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி இடத்துல ஏன் அங்க போய் யாரும் போடலைன்னா யாரும் போகல. ஸோ நம்ம அந்த இடத்துல போய் பதிவு பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த இடத்துல நம்ம விருதுநகர், அதாவது எங்க டிஸ்ட்ரிக்டோ உங்க டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் ஆயிரும். ஒரு சில நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணலாம். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா இடத்துலயும் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணலாம். அதை அந்த மாதிரி ஆப்ஷன் இது. ஸோ அடுத்தது எக்ஸ்ப்ளோர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்ப்ளோர் ரேஞ்சில் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா தமிழ்நாடுன்னு டைப் பண்ணலாம். நீங்க டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பார் சாட் வந்ததுல அதே மாதிரி தமிழ்நாடுன்னு டைப் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 521 பறவைகள் பார்த்துருக்காங்க. எத்தனை செக்லிஸ்ட் போட்டிருக்காங்க?
189.4 ஆயிரம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. மொத்தம் இபேர்டை சேர்த்துனா 4000 பேர் இதை போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த செக்லிஸ்ட் என்னென்ன பறவைகள் பார்த்துருக்காங்க, இதுல டாப்பா எங்கெங்க இந்த இதுல கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன பறவைகள் இந்த இடத்துல வந்துடும். இதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடைசியா யார் போனாங்க, யாரெல்லாம் கடைசியா போயிருக்காங்க தமிழ்நாட்டில், யாரெல்லாம் செக்லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ரீசன்ட் விசிட்ல இருக்கும். அதுக்கு கீழே டாப் இபேர்டர்ஸ் யார் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பறவைகள் பார்த்துருக்காங்க, அவங்க பேரு எத்தனை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் 78வது இடத்துல இருக்கிறேன். ஸோ இதுல இந்த பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இருக்கும், பட் கடைசியா நம்ம இது 78U அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். அதுவும் ஒரு சிலர் சேலஞ்சா எடுத்துட்டு நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ அது மாதிரி டாப் கண்ட்ரிஸ் அப்படின்னு போட்டு இந்த கோயம்புத்தூர்ல தான் ஒரு 420 பறவைகள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் நீலகிரி, அப்புறம் திருப்பூர், அந்த மாதிரி எதுல நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்ற இந்த ரேஞ்ச் ஒரு டாப் 10 மட்டும் இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட்டும் நான் சொல்லித்தரேன் இதுக்கப்புறம். ஹாட்ஸ்பாட் அப்படின்றது ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்த குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா 6 மைல் டேம்னு ஒன்று இருக்கு. அது எங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹாட்ஸ்பாட். அந்த டேம்ல போயிட்டு அங்கே சுத்தி உள்ள பறவைகளை பார்த்துட்டு அதை ஹாட்ஸ்பாட் அப்படின்னு போட்டோம்னா, ஏன் ஹாட்ஸ்பாட் போடுறோம்னா, இப்ப புதுசா ஒருத்தங்க அங்க வந்து உங்க அந்த மொபைல் ஆப்ல நியர்பை ஹாட்ஸ்பாட் போட்டோன்னே அந்த இடத்த காட்டும், 6 மைல் டேம் காட்டும். அதுலயே நம்ம திருப்பி பதிவு பண்ணிக்கலாம் அந்த இடத்த பதிவு பண்ணிட்டு அதுல நீங்க செக்லிஸ்ட் போட்டுக்கலாம், பறவைகளை பதிவு பண்ணலாம். அதுல எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 198 ஸ்பீசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஹாட்ஸ்பாட் பர்சனல் லொகேஷன் அப்படின்னு 2 இருக்கு. என்னன்னா, இப்ப நான் என் வீட்டுல பாக்குறேன்னா அதை வந்து பர்சனல் லொகேஷனா போட்டுக்கணும், ஹாட்ஸ்பாட்டா போடக்கூடாது. ஏன்னா என் வீட்டுல மத்தவங்க யாரும் வந்து செக்லிஸ்ட் போட முடியாது. ஹாட்ஸ்பாட் அப்படின்றது பப்ளிக்கா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம ஹாட்ஸ்பாட்டா கிரியேட் பண்ணணும். அது நீங்க நம்ம இபேர்ட்ல தமிழ்நாடுக்குன்னு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாதான் அவங்க செக் பண்ணிட்டு தான் அதை ஹாட்ஸ்பாட்டாவே மாத்துவாங்க. நீங்க முதல்ல ஒரு புதுசா ஒரு இடத்த போடுறீங்கன்னா உடனே ஹாட்ஸ்பாட் பண்ண மாட்டாங்க. அதுல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதை பிரீஃபா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். அதை போட்டுட்டாதான் அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் கூட பார்க்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட் இது விருதுநகர் நான் காட்டுறேன். நீங்க இது எல்லாமே சைன்இன் பண்ணாமே பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரு இதெல்லாமே நீங்க சைன்இன் பண்ணாமே பார்த்துக்கலாம். நீங்க அக்கௌண்ட் இல்லாமே இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து விருதுநகரோட இது ரீசெண்டா யார் போயிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட். அதுக்கப்புறம் டாப் இபேர்டர்ஸ் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல யார் டாப் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அந்த 6 மைல் டேம், அதுக்கப்புறம் கிரிசில் குயில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, செண்பகத்தோப்பை அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்டும் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ ராஜபாளையத்துக்கு நீங்க வர்றீங்கன்னா யார்ட்டையாவது கேட்கணும்னு அவசியம் இல்லை. இபேர்ட்லயே வீட்டுல இருந்துட்டே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ராஜபாளையத்துல எங்கெல்லாம் பறவைகள் நிறைய பார்த்துருக்காங்க, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரேஞ்ச் மேப்பை பார்த்துட்டு இதுல கிளிக் பண்ணாலே கூட மேப் கிடைக்கும் அதுல. ஸோ அதை வச்சு பார்த்துட்டு கூட நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜபாளையத்துல வந்துட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல போயிட்டு நீங்க பேர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோர் ஹாட்ஸ்பாட்டை நான் காட்டுறேன். எக்ஸ்ப்ளோர் ஹாட்ஸ்பாட்னா நீங்க ஹாட்ஸ்பாட் பண்ணாதான் அது இந்த இடத்துல வரும்.
ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் இப்போ காட்டின மாதிரி கீழே ஹாட்ஸ்பாட் காட்டுச்சுல, அவங்க டிஸ்ட்ரிக்டில் போட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட்டை பர்டிகுலராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் காலேஜை நாங்கள் ஹாட்ஸ்பாட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். இப்போ எங்கள் காலேஜ் ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ் போட்டிருக்கேன். போட்டோடனே இந்த மாதிரி வந்துடும், எந்த இடத்துல இந்த மேப்பில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்துடும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா 74 ஸ்பீசிஸ் பார்த்துருக்கோம். இங்கே 466 செக்லிஸ்ட் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா வியூ டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். என்னென்ன ஸ்பீசிஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன பறவையா இருக்கும்? இந்த பேர் போட்டிருக்காங்க, பேல் பில் ஃப்ளவர் பெக்கர் போட்டிருக்காங்க, அப்புறம் கிரே ஃப்ராங்க்லின் போட்டிருக்காங்க. இது நான் பார்த்ததே இல்லையே, இது எந்த பறவையா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் லிட்ஸ்ட்ரீட் வார்ப்லர் நான் கிளிக் பண்ணி காட்டுறேங்க. இது இந்த பறவையோட பேர்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பறவை உங்களுக்கு வந்துடும். இப்படிதான் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். எங்கே அதுவும் அதில் நம்ம அந்த எக்ஸ்ப்ளோர் ஸ்பீசிஸ் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்தது அப்படியே டைரக்டா இங்கே வந்துடும். இங்கே பாருங்க, இது ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் தான் பார்த்துருக்கணும். ஏன்னா இது மைக்ரேஷன் பேர்ட். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலையா அப்படின்னா இல்லை, நாங்கள் செக்லிஸ்ட் போடலை. அதுக்கப்புறம் அதை நாங்கள் இந்த த்ரூ அவுட் தி இயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. நாங்கள் பண்ணுவோம். அந்த கொரோனானால யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல, நாங்கள் வாக் போகல அப்படின்றதுனால இன்னும் பண்ண முடியல. நாங்கள் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதை ஃபில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ச் ஃபோட்டோ அண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஒரு தேடுதலுக்கான ஒரு இது. இங்க சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சர்ச் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுத்துட்டு இதுல இந்த இடத்துல நீங்க ரீசெண்ட் அப்லோட்ஸ் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியும் கொடுத்துருங்க. பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்துட்டு நீங்க இதுல இந்த கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து ஸ்பீசிஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க அதை என்ன செய்றீங்கன்னா ரேஞ்ச் மாத்திக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு ரேஞ்ச் மாத்திக்கோங்க. ஹலோ ஹலோ ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே 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 இந்த ரேஞ்ச் மாத்திட்டு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இது ரீசெண்டா பார்த்த பறவைகள். இது இந்த மாதிரி உங்களுக்கு பறவைகள் வரும். நீங்க நிறைய அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். பெஸ்ட் போட்டோஸ் போட்டிருக்கேன் நான். நீங்க நார்மலா போட்டா கொஞ்சம் பிளர் போட்டோஸ் வரும். அது கொஞ்சம் உங்களுக்கு ஏன் பிளர் போட்டோஸ் வேண்டாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்றதுனால இதை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இந்த இந்தியன் ஸ்கிமிட்டர் பாப்லர் பார்த்துருக்காங்க. எங்க பார்த்துருக்காங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கீழே இருக்கும். எந்த இடத்துல பார்த்துருக்காங்க? பால்பாறையில பார்த்துருக்காங்க, கோயம்புத்தூர்ல. ஸோ அந்த மாதிரி அதுவும் பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி சவுண்ட்ஸும் இதுல வந்துடும். இவன் பேரு சாம்பல் வாலாட்டியா? சாம்பல் வாலாட்டி ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, சவுண்ட்ஸும் வந்துடும். அதில் சவுண்டில் பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு ஓகே
வரான்கள் தகவலான் செம்மது தகவலான் காட்டு தகவலான் பனை வரான்கள் நாட்டு வரான்கள். இந்த மாதிரி சவுண்டும் வந்துடும். கிரீனிஷ் வாப்லரோட கால் போட்டிருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும். அதுவும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, இந்த போட்டோஸ் அண்ட் சவுண்ட் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுல ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போட்டோஸா வீடியோஸான்னு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துருங்க. அந்த ரேஞ்ச் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, எங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டோஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துட்டீங்கன்னா யாராவது ட்ரை பண்ணுங்களேன். இது என்ன குவிஸ், என்ன பேர்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சைட்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேர்டா ராபினா ராபின். ஓகே, நான் ராபின். இந்தியன் ராபின். ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். அதை வந்து நீங்க இந்த இடத்துல இந்தியன் ராபின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கரெக்ட். அந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படின்றது, ஆன்சர் கரெக்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு குவிஸ் மாதிரி சொல்லி தரலாம். இது யாருக்கா தெரியுமா? இவரு வேப்பம் வரும். யாராவது ட்ரை பண்றீங்களா? வாப்லர் கிரீனிஷ் வாப்லர் இல்ல. வெஸ்டர்ன் கவர்ட் வாப்லர் இல்ல. இல்ல கிரீன் வாப்லர் இல்ல. வெஸ்டர்ன் கிரவுட் வாப்லர். ஓகே, வெஸ்டர்ன் கிரவுட் வாப்லர் இல்ல இல்ல இல்ல. நான் நீங்க சொன்னதை வேணா நான் கொடுத்து பாக்குறேன். வெஸ்டர்ன் கிரவுட் வாப்லர் சொல்லியிருக்கீங்க, நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே. ராங். லெசர் ஒயிட் த்ரோட். அதாவது கீழே ஆப்ஷன் இருந்தது, நன் ஆஃப் தி அபோன் ஒன்று இருந்துச்சு, அதை யாரும் பார்க்கல. ஸோ இது வந்து லெசர் ஒயிட் த்ரோட். இது சரியா? நான் இன்னொரு லெசர் ஒயிட் த்ரோட். இது யாராவது ட்ரை பண்றீங்களா? கிரீன் பீட்டர். கிரீன் பீட். சூப்பரா. கிரீன் பீட்டர். ஆமா, ப்ளூ டைல் பீட்டர். நோ கிரீன் பீட்டர். என்ன யாராவது கரெக்டா ஒரு எத்தனை பேர் ப்ளூ டைல் சொல்றீங்க, எத்தனை பேர் கிரீன் டைல் சொல்றீங்க? கிரீன் பீட்டர். ஓகே ஓகே, நான் கொடுக்குறேன். யாராவது ஒருத்தங்க கரெக்டா சொல்லிருந்தீங்க. ஆக்சுவலா அது ப்ளூ டைல்டு பீட்டர். ப்ளூ டைல் பீட்டர். நீலவால் பஞ்சுருட்டான். இது நீலவால் பஞ்சுருட்டான்ல தமிழ் பெயர். ஆமா ஆமா, நீலவால் பஞ்சுருட்டான். அப்ப கரெக்டா சொல்லிட்டேனா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டாங்க. இது யாராவது ட்ரை பண்றீங்களா? காமன் மைனா. எஸ், காமன் மைனா. ஓகே ஓகே, நம்ம அடுத்து சவுண்ட் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மியூட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி ஏத்தை விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவர் செல்லு பார்த்துட்டு இருக்காரு. விட்டு விட்டு கேக்குதா? இப்ப நல்லா கேக்குதா? இப்ப கேக்குதா? விட்டு விட்டு யாருக்காவது தெரியுமா இதோட இது என்ன பால்னு? White blood fantasy. இல்ல இல்ல ஃபேன்டைல் இல்ல. Dronga. Black Dronga. White Dronga. ஓகே இல்ல இது பிளாக் ட்ராங்கோன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹலோ கொஞ்சம் மீட் பண்ணிட்டீங்கன்னா ஹலோ விஷ்ணு ஹோஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறதுனால வந்து எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அதனால தான் பண்ண முடிய போயிடுச்சு. சார் உள்ள நபர்கள் பேசாம இருந்தா டிஸ்டர்ப் நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க பேசாம இருங்களா கொஞ்சம். இப்ப கேக்குதா? ஏதாவது டவுட்? நீங்க பேசுங்க. ஸ்கிரீன் தெரியுதுலனா? விஷ்ணு தெரியுது, ஸ்கிரீன் தெரியுது. ஓகே ஓகே போஸ்ட் உங்ககிட்ட இருந்தால எல்லாமே இது. சரி சரி சரி. ஸோ அந்த மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் டார்கெட் ஸ்பீசிஸ் அதெல்லாம் நம்ம உள்ள என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் அது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம இப்போ இந்த அடுத்ததா பார்க்க போறது பார் சார்ட். நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் பார் சார்ட் பார்த்தோம். இங்க நம்ம எல்லாமே வரும். இந்த இதுல போயிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு டைப் பண்ணோம்னா எல்லாமே தமிழ்நாட்டுல எந்தெந்த பறவைகள் எந்தெந்த மாசம் நம்ம பார்த்துருக்காங்க, எந்தெந்த மாசம் பார்க்கல அப்படின்றதெல்லாம் இதுல பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி டு டிசம்பர் எந்தெந்த மாசம் பார்த்துருக்காங்க. அந்த ஃபுல்வெஸ்ட் விஸ்லிங் கீழ் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் தி இயர் பார்த்துருக்காங்க. ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்துருக்காங்க. இது எப்பன்னா இந்த இந்த பீரியட் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பீரியட்குள்ள பார்த்தது. நீங்க வேணும்னா எந்த பீரியட்குள்ள பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதுல பார்த்துக்கலாம். பார் ஹெட்டட் கூஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஏப்ரல்ல ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மார்ச் வரைக்கும் ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் மற்ற பறவைகள்லாம் எந்தெந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பறவைகள் அது மைக்ரேஷனா இல்லை ரெசிடென்ட் பேர்டானு இதில் வச்சு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பில் டக் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மைக்ரேஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நார்த்தன் ஷாவ்லர் அதுவும் மைக்ரேஷன், ஏன்னா ஊடால இல்லை. ஸோ அதெல்லாம் மைக்ரேஷன். ஒரு சில
பறவைகள் பார்த்துருக்காங்க. அது வந்து ஏதாவது ஒரு 2-3 ஸ்பீசிஸ் மட்டும் இங்க அந்த மைக்ரேஷன்ல மிஸ் ஆகி இங்கே ஒரு சிலது இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம மைக்ரண்ட் அப்படின்றது எப்படி சொல்லுவோம்னா ப்ரீடிங் இங்க பண்ணாததெல்லாம் நம்மளுக்கு மைக்ரண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பார் சார்ட் அதோடது. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். இந்த அலர்ட் இந்த அலர்ட் இதெல்லாம் நீங்க எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிரீஃபா அது தனியா சொல்லித்தரேன். அடுத்து நம்ம சப்மிட் எப்படி பண்றது, நம்ம இந்த பதிவு எப்படி பண்றது eBirdல அப்படின்றத ஒரு சும்மா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா நீங்க இந்த மேப்ல அந்த லாட்டிடியூட் லாட்டிடியூட் அடிச்சிங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி இங்கே நாங்கள் போட்ட அந்த எனக்கு அந்த லிஸ்ட் இருந்ததுனால ஹாட்ஸ்பாட் இருந்ததுனால இங்கே ஆல்ரெடி இருக்குது என் இதில். ஸோ நான் அதில் ஏதாவது ஒரு ஹாட்ஸ்பாட்டை சும்மா செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டம்மியாக ஒன்று சும்மா போட்டு காட்டுறேன். உள்ளூர் சந்தை போடுறேன், விருதுநகரில் உள்ள உள்ளூர் சந்தை டேம்னு. அப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்க தெரியாத உங்களுக்கு புதுசா போடுறீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ரேஞ்ச் மேப்பை வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கணும். நான் பேசுறது கேக்குதானே? கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்படி புதுசா போடுறவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி விருதுநகர் நம்ம விருதுநகர்ல இருக்கணும்னா இந்த மாதிரி விருதுநகர் மேப் வந்துடும். விருதுநகர் மேப்ல நீங்க அப்படியே ஜூம் பண்ணிட்டு எந்த இடத்துல அந்த குளிர் சந்தை இருக்கு அப்படின்னு அதை தேடி உங்களுக்கு தெரியும். உங்க ஏரியானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை மாதிரி தேடி அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அதுல நம்ம அப்படியே பேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடம் செலக்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். மோஸ்ட்லி இப்போ எல்லாமே உங்களுக்கு உங்க ஏரியாவில் ஹாட்ஸ்பாட் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ eBird போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ eBirdல நம்ம சப்மிட் பண்ணும்போது இந்த ஒரு 4 ஆப்ஷன் தான். நம்ம டேட் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு 24ஆம் தேதி போடுற மாதிரி ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 4 ஆப்ஷன் என்னன்னா ட்ராவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு பஸ்லேயோ கார்லேயோ போய்கிட்டு இருக்கும்போது நீங்க போட்டா அதை ட்ராவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போடணும். ஆக்சுவலா நம்ம 15 மினிட்ஸ் செக்லிஸ்ட் தான் சொன்னேன். நான் ப்ரோட்டோகால்ல 15 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பட் நீங்க டிராவல்ல போகும்போது அப்படி 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா நீங்க நிறைய பறவைகளே பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்னன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டு எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க டிராவல்ல போனீங்கன்னா கண்டிப்பா டிராவல்ல தான் போகணும். இந்த டிராவல் ஆப்ஷன்ல தான் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி. ஆக்சுவலா அந்த ஸ்டேஷனரி தான் கரெக்டான ஆப்ஷன் நம்ம செக்லிஸ்ட் போடுறதுக்கு. ஏன்னா ஒரு பறவையை வந்து நம்ம நடந்துக்கிட்டோ ஒரு வேற ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செக்லிஸ்ட் போட்டோம்னா அதை வந்து இது கரெக்டான செக்லிஸ்டா இது எடுத்துக்காது. அதாவது நம்ம பறவைகள் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தை இது மூலியமா பர்டிகுலரா அந்த பறவையை தான் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காண்டியே நம்ம போடுறதுனால ஸ்டேஷனரி தான் வந்து கரெக்டானது. ஒரு இடத்துல நீங்க உட்காந்துட்டு அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணி எத்தனை பேர்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். அதுவும் 15 மினிட்ஸ் டைம் லிமிட்ல போடணும். டைம் லிமிட்ல நீங்க போட்டாதான் அது வந்து கரெக்டான ஒரு செக்லிஸ்ட். அப்பதான் நம்ம ஒரு அந்த இடத்தோட பறவைகள் எப்படி அந்த இடத்துல இருக்கு
டிராவல் அப்படின்றது வந்து என்ன எதுக்காண்டி அதை நான் சொன்னேன்னா, நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலரா பேர்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்க மாட்டோம். மற்ற வேலைகள் இருக்கும். ஏதோ பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பல எண்ணங்கள் இருக்கும். அதனால நம்மளுக்கு பறவைகள் நோக்குறதுக்குன்னு தனியா போடுறதுன்னா ஸ்டேஷனரி தான் கரெக்டான ஒரு ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு செலியன் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பறவை பார்த்துருக்கேன், அது இப்ப இல்ல அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு வல்ச்சர்ஸ் எல்லாம் சென்னையில குரோம்பேட்ல எல்லாம் பார்த்துருக்காங்க முன்னாடி. இப்ப அந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம சென்னையில இல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது டேட்டா வச்சிருந்தாங்கன்னா குரோம்பேட்ல இந்த இடத்துல பார்த்தேன்னு இதுல பதிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல்ல போடணும். மற்றதெல்லாம் அதை நம்ம நார்மலா ஸ்டேஷனரியில தான் போட்டுக்கணும். ஸோ இன்சிடென்டல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டில் ஒரு டிவியோ ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், சர்ச்சையில் உட்காந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு 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 பார்க்காத பறவையோட சத்தமோ இல்லை ஒரு ஒரு திடீர்னு ஒரு பைடு குக்கு கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படின்னா அந்த மலைப்பறவைன்னு சொல்லுவாங்களா, ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் ஊருக்குள்ள எல்லாம் வரும், நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ கத்துதுன்னா திடீர்னு பைட் குக்கு வந்துருச்சான்னு நான் பார்ப்பேன். அதுக்குள்ள பறவை பறந்துடும். பட் கால் கேட்டிருப்பேன். நான் கேட்ட உடனே ஸோ நான் அதை பதிவு பண்ணலாம். அதை எப்படி பதிவு பண்ணணும்னா இன்சிடென்டல்ல தான் பதிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. அவ்வளோதான். இந்த 4 ஆப்ஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதுல நான் இப்போ ஸ்டேஷனரி செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இதுல எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத மட்டும் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 11:50. எவ்வளவு நேரம், அதாவது நம்ம இப்ப இந்த சிஸ்டத்துல போடுறது வந்து ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணி வச்சதுதான் சிஸ்டத்துல நம்ம என்டர் பண்ண முடியும். மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைமிங் எல்லாமே எடுத்துக்கிறோம். மொபைல் ஆப் வந்து இன்னொரு நாளைக்கு தனியா நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு 15 சைஸ் வந்து எத்தனை பேர் பறவை நோக்கலுக்காண்டி போகணும் அப்படின்றதுதான். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பார்ட்டி சைஸ் அப்படின்றது எத்தனை பேர் போகணும் அப்படின்றதுதான் இந்த பார்ட்டி சைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பேர் போறோம். ஒரு பறவை நோக்கலுக்கு ஒரு அதிகபட்சமா ஒரு 2-3 பேர் போனா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் க்ரௌட் இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம பாக்குற நோக்கம் வந்து சரியான முறையில இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். விஷ்ணு நீயே கூட அவங்களை மியூட் பண்ணி விட்டுட்டு அவங்க பாரு, உங்களுக்கு என்ன ஹோஸ்ட் இருக்கு. இந்த பண்றேன். மியூட் ஆல் கொடுத்துறவா? எல்லாரும் கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து ஒரு பார்ட்டி சைஸா ஒரு 3 பேர் நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இந்த கமாண்ட்ல நீங்க யார் யார் போனீங்க, என்ன மாதிரி அந்த லொக்கேஷன் பார்த்தீங்க, அந்த மாதிரி இதுல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன்ல இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எல்லோ பில்ட் பேப்லரே இந்த இடத்துல இருக்கா, இந்த டெக்ஸ்ட் டேப்ல எல்லோ அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். இந்த இடத்துல எல்லோ பில்ட் பேப்லர் வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் நான் இங்க கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாக்ஸ்ல எல்லோ பில்ட் பேப்லர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு எல்லோ பில்ட் பேப்லர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கூட்டமா உணவு தேடக்கூடிய ஒரு பறவை. அது 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பறவை நான் பார்த்துருக்கேன். 5 இதுல என்டர் பண்ணிட்டு ஆட் மோர் டீடைல் அப்படின்னு இருக்கும். இங்க
ஆட்ல இப்படி கொடுத்தீங்கன்னா டீடைல் அப்படின்னு வரும் இங்க. இதுல நீங்க போட்டோஸ் இருந்ததுன்னா போட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் மீடியா இருக்கு இல்லையா, இதுல நீங்க போயிட்டு போட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில பறவைகள் என்னன்னா ஏஜ் செக்ஸ் அப்படின்றது இருக்கும். இதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ஜுவனைல் பார்த்தீங்க. இப்போ அதுல 5 பறவை பார்த்தோம். அதுல ஜுவனைல் அதாவது மேலா ஃபீமேலான்னு ஜுவனைல ஒரு சிலது தெரியாது. ஸோ நான் அன்னோன் செக்ஸ்ல ஒரு 2 ஜுவனைல் கொடுத்துக்கிறேன். அடல்ட்ல ஒரு 3 கொடுத்துக்கிறேன். இதுலயும் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது எல்லோ பில் பேப்பர்ல. ஸோ அதனால நான் மொத்தமா அன்னோன் செக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ப்ரீடிங் கோட் ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பறவைகள் வந்து ஏதாவது ப்ரீடிங் கோட் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். நெஸ்ட் வித் யங், நெஸ்ட் வித் எக்ஸ், கேரிங் ஃபீக்கல் ஷாக், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எது பார்த்தீங்களோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கடைசியா நம்ம இங்க இந்த இதுல வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டே இருக்கலாம். என்னென்ன காமன் ஹவுஸ் பேரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர் யூ சப்மிட் எ கம்ப்ளீட் செக்லிஸ்ட், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்லிஸ்ட் சப்மிட் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு செக்லிஸ்ட் வந்துடும். இதுதான் செக்லிஸ்ட் போடுற முறை. இந்த செக்லிஸ்ட்டை நான் ஏன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்னா, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் ஆப்ஷன்ஸ். ஆனா யாராவது டவுட் இருந்தா கேட்கலாம்னா. ஒரு நிமிஷம், நான் இந்த இதுல நான் அந்த போட்ட லிஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டெலீட் பண்ணதுன்னு சொல்லுங்க. அந்த மொத்தமா இருக்கும் ஆப்ஷன் தெரியல. இதுல நம்மளுக்கு எடிட் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு மை இபர்ட்ல போனீங்கன்னா நீங்க லேட்டஸ்டா போட்ட செக்லிஸ்ட் வந்துடும். அதுல நம்ம இப்ப இன்னைக்கு போட்ட செக்லிஸ்ட் இது. இதுல நீங்க இந்த டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அந்த எடிட் ஸ்பீசிஸ், ஆட் மீடியா, அப்புறம் இந்த மாதிரி எடிட் லொகேஷன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் எல்லாம் போட்டோம்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு கரெக்டா அந்த லொகேஷன் போட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க எங்க இருக்கீங்களோ ஜிபிஎஸ் மூலமா அந்த லொகேஷன் எடுத்துக்கும். நீங்க வீட்டில் வந்துட்டு அந்த எடிட் லொகேஷன்ல போயிட்டு இந்த எடிட் லொகேஷன்ல போயிட்டு நம்ம லொகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டும் ஏதோ டைம் ஏதோ மாத்தி போட்டோம்னாலும் இதுல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஆனா யாருக்கா டவுட் இருந்தா கேட்க. மிக நன்றி. ஈபேர்ட் வந்து ஒரு சுலபமான ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி நம்ம சப்மிட் பண்றது, மற்றவங்க போட்ட பறவைகளை எப்படி பார்க்கறது, நம்ம மாவட்டத்துல நம்ம ஊர்ல இருக்கிற பறவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி ஈபேர்டு. இப்ப எங்க இருக்கிற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இப்பவே நீங்க முடிஞ்ச பொறுத்தே கூட இந்த ஈபேர்டு ஓபன் பண்ணி, ஏன்னா இதுல வந்து பதிவு பண்றதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அந்த லாகின் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இல்லைன்னா நீங்க உங்க ஏரியால யார் யாரெல்லாம் செக்லிஸ்ட் போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஈபேர்ட்ல இருக்காங்க, உங்க ஏரியால என்னென்ன பறவைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சுலபமா இப்பவே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம ஏரியால இருக்கா, நம்ம தான் தொடங்கணும்னா கூட இதுல தெரிய வந்துடும். சப்போஸ் ரொம்ப ரூரல் ஏரியால இருக்கிறவங்க வந்து இப்ப தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க நீங்க தான் தொடக்கமா இருக்கும். கண்டிப்பா மாநகரத்துல நகரத்துல வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அதே விருதுநகர்ல கூட பாத்தீங்கன்னா 2-3 ஏரியா அந்த எல்லோ பில்ட் பேப்பருக்கு வந்து ஒயிட்டா காமிக்கப்பட்டது. அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து போக்கஸ் பண்ணலையா இல்ல அங்க போய் பார்க்கலையா தான் உண்மை. சில முறை வந்து
அந்த ஒயிட்டா இருக்கிற காரணம் ஒருவேளை அந்த இடத்துல அந்த பேர்டு பார்க்காம கூட சில இதுல இருக்கலாம். இப்போ வந்து அந்த ஒயிட் வந்து அங்க பார்க்காம இருந்ததுக்கான காரணம் தான் ஒண்ணு. ஏன்னா எல்லோ பில்டு பேப்லர் வந்து முழுமையா எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய ஒரு பறவை தான். சில பறவைகள் ஒரு சில இடத்துல கூட பார்க்க முடியாத போகும். அப்ப அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண முடியாதாங்க. அதுல கூட அந்த இடத்துல கூட ஒயிட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நீங்க இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே இந்த இபேர்டு ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஊரு, அந்த இடத்த உங்களுடைய ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன லொகேஷன்ஸ், முக்கியமான இடங்கள்லாம் போட்டு பாருங்க. யாருன்னா இபேர்ட்ல போட்டிருக்காங்களாம் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இப்பவே தொடங்கி போட ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க தான் தொடக்கமா இருப்பீங்க. நீங்க தான் மத்தவங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா அவங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தும் ஒரு இடத்துல இருப்பீங்க. அதனால இப்பவே வந்து இதை வந்து இந்த இபேர்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சாலும் ஏற்கனவே நீங்க நோட்ல பதிவு பண்ணி வச்சிருந்தா கூட அதை நீங்க இப்போ எப்படி அந்த ப்ரீவியஸ் டேட் போயிட்டு அந்த டேட்ல இருந்து எப்படி போட்டு வருதோ அப்படியே கூட நீங்க போட்டே வாங்க. இப்படி போட்டு வரும்போது அதை எடுத்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதான் விஷயம். போட்டுட்டு வந்து நம்மள உங்களோட ஃபேஸ்புக்லயோ உங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்லை உங்களோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல வந்து அதை அறிமுகப்படுத்தினா மற்றவங்களுக்கும் தெரிய வரும். இந்த இடத்துல இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி இபேர்ட்ல இவர் என்ட்ரா இருக்காரு, இபேர்ட்ல இவர் பதிவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதுல இருந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி உங்களுடைய ஏரியால நீங்களே ஒரு சின்ன குழு வந்து இது மூலம் ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் நீங்க முழுமையா வந்து அந்த ஃபார்ம் பண்ணிட்டு உங்க ஏரியாவை முழுமையா கவர் பண்ணலாம். இப்ப ஒரு பாருங்க, விருதுநகர் ஏறக்குறைய எல்லா பறவைகளுமே இவங்க கவர் பண்ணிட்டாங்க. விருதுநகர்ல இருக்கிற எல்லா சின்ன 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 ஊர்களும் கவர் பண்ணிருக்காங்க. முக்கியமான ஹாட் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இடங்களையும் கவர் பண்ணிருக்காங்க. காலேஜஸ் முதல் கொண்டு போக்கஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்கூல்லயும் கவர் பண்ணிருப்பாங்க. இப்படி உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாவட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்க இருக்கிற ஊர்ல முழுமையா கவர் பண்ணுங்க. கவர் பண்ணல கூட முதல்ல தொடங்கிடுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா கவர் பண்றதுக்குலாம் வந்து 1 வருடம் 2 வருடம் கண்டிப்பா ஆகும். ஒரு 1 வருடம் 2 வருடம் கேப், ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுதான் வந்து செயல்படுத்த முடியும். இப்போ இதுல ஒண்ணு, இந்த பயிற்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு இபேர்ட் ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுடைய ஏரியா இல்லைன்னா தொடங்கிடுங்க. இப்போ உங்களுடைய சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். சப்மிட் பண்ணும்போது அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கே நீங்க இபேர்ட் ஓபன் பண்ணுங்க. ஆனா என்னன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பறவைகளை பதிவிடுங்க. தயவு செய்து தப்பான பறவைகளை பதிவிட வேண்டாம். ஏன்னா தப்பான பறவைகளை பதிவிடுன்னா யாருமே வேணும்னே பண்றது இல்லை, தெரியாம. ஏன்னா பறவைகள்ல ஒரு சில பறவைகள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். வார்பிளர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பறவைகள்லாம், பிட்ஸ், லார்க்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அந்த போட்டோஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பதிவு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஒரு பறவையை பாக்குறீங்க, என்ன பறவைனே தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இப்ப எல்லோ பில்ட் பேப்லர்னு டைப் பண்ணல, அங்க பேர்ட் ஸ்பீசிஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க பேர்ட் ஸ்பீசிஸ்ன்னு போடலாம். ஏன்னா நம்ம எதுக்காண்டி இங்க பதிவு பண்றோம்னா, இந்த இடத்துல பறவை இருக்கு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல நம்ம காட்டணும். அதுக்காண்டிதான். அது என்ன பறவைன்னு நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம பறவை இருக்கு அப்படின்றத கூட காட்டலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய இந்த இபேர்ட் வச்சுட்டு ஒரு நிறைய எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட உங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளம் ஆக்கிரமிக்கிறாங்கன்னா இந்த நீங்க இபேர்ட் டேட்டா இங்க அந்த குளத்துல நீங்க ஒரு 2 வருஷம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இபேர்ட்ல செக்லிஸ்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க தனியா டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க போட்டிருப்பீங்க. அதாவது ஒரு வாரத்துல ஒரு 2 நாளோ இல்ல வாரத்துல ஒரு சண்டே மட்டுமோ ஒரு 2 வருஷமா போட்டீங்கன்னா